ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்க. அதில் முதல் பொது பலன் பார்க்க போறோம். பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நவ கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலனும் சொல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி மாத கிரக நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு, ரிஷபத்துல குரு இருக்காரு, மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கிரன், கடகத்துல யாரும் இல்லை, அதே மாதிரி கன்னியில கேது சந்திரன், கும்பத்துல சனி. இதுதான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்துல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஆனி மாதம் 12 தேதி ஆனி 12ல இருந்து ஆனி 22 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆனி மாசத்துல புதன் சூரியன் மிதுனத்துல இருப்பார். அவர் கூட ஆனி 12ஆம் தேதி அன்று சுக்கிரன் மாறுறார். அதற்கப்புறம் புதனும் மாறுறார். இந்த 22க்குள்ள ஆனி 12ல இருந்து 22க்குள்ள சுக்கிரனும் புதனும் மிதுன ராசியில போறாங்க. அப்போது சூரியனோட புதன் சுக்கிரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம்னாலே நல்ல விஷயம், அதில் அதியோகம்னா இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன 10 நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை செய்ய போகுது. அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது. இரண்டாவது, இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும். ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் இந்த ஆனி மாதத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஆனி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும். ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது. அந்த தலைமுதல் கால் வரை உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில். நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை, அதனுடைய வகைகள், உடம்பு எல்லாமே இருக்குது. அந்த இருதயம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபெருமான் வைத்திருக்கார். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் சிதம்பரம் ரகசியமாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஆனி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது. அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது. ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதியோகம் சொல்லப்படுது. ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆனி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு, குரு பலன் விரிவாக சொல்ல போகிறேன். இது இல்லாமல் இந்த ஆனி மாதத்திலே நல்லா கேட்டுங்க, ஒற்றுமை மேலோங்கும். இது நாளைக்கும் சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி, ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் விமர்சிச்சிருப்பாங்க. போட்டி இருக்கும், பொறாமையாக இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாது. பொறாமையில் சண்டையிட்டுப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த ஆனி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் ஆனி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது. அந்த காலத்தில் தான் ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணாங்க. மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவினா அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல. மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி, அதனால தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க. அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி, அக்கா. அவளுக்கு தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீய சக்தியை அழிக்கிறது, தீயதை அழிக்கிறது, இது மாதிரி தான் அவளுக்கு பண்ணுவாங்க. அதனால் எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர்பறை நாட்களில் வழிபடுறோம், வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம், பௌர்ணமியில் வழிபடுறோம். தீய சக்திக்கு அஷ்டமி நவமி, இது மாதிரி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா, தீய சக்தி விலக. அதே மாதிரி தான் அவளையும் வழிபடணும். அப்போ அந்த ஆனி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள். அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும். ஜேஷ்டா தேவி கிட்ட யாரும் சொல்லுவாங்க, கோயிலில் இருப்பாங்க. பழைய காலத்தில் கோயிலெலாம் உண்டு. அவளுக்கு கிராம தெய்வத்தின் கூட பேர். கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்க. அவளை ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆடி மாதத்தில் நல்ல அம்மனுடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆனி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன். ஆனி மாத ராசி பலன்கள் வரிசையில் இப்போ மேசராசிக்கு உண்டான ராசி பலன் தான் பார்க்கணும். மேசராசிக்காரங்க பார்க்கும்போது உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன், இந்த 3 பேருமே இருக்க போகிறாங்க இந்த மாதம் முழுவதும். அடுத்ததாக 6ஆம் இடத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்காங்க. 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கார். 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். இந்த மாத
மாதத்தில் உள்ள கிரக நிலை சொல்லியிருக்கிறேன். அதன்படி பார்க்கும்பொழுது ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு அதீத சக்தி ஏற்படும், நினைவாற்றல் பெருகும், நல்ல கம்பீரமாக காணப்படுவீங்க, துணிஞ்சு எல்லாத்தையும் செயல் பண்ணுவீங்க, நல்ல விஷயங்களாகவே உங்களுக்கு நடந்தேறும், வருமானங்கள் நிறைய வந்து சேரும், நல்ல பாக்கி தொகையெல்லாம் வந்து சேரும், வர வேண்டிய தொகை வந்து சேரும், கைக்கு வந்து சேரும், கொடுக்கல் வாங்கல் சரளமான முறையில் இருக்கும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலவரம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியில் வளர்ச்சி இருக்கும். இதெல்லாமே நல்ல நடக்கும். முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணுறப்பா, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்ல கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, நீங்கள் எதை நினச்சி முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா இந்த யோகமான கிரகங்கள் சேர்ந்துருக்கு, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுடைய சகோதர வகையில் நல்ல நட்பு உறவு ஏற்படும். அவங்களே உதவி பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் அவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. இது மாதிரி விலகி போனவங்கெல்லாம் வந்து சேருவாங்க. விபத்துக்கெல்லாம் குறைஞ்சி காணப்படும். நிறைய வாகனங்களில் போகும்போது பயமாக இருந்த விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் தைரியமாகிடும். நல்ல பாதுகாப்பாக அவங்களுக்கு இருக்கும். தெய்வ சக்தி உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு சுபகாரியம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். அது இல்லாமல் எதிரிகள் தொல்லை குறைஞ்சிரும். கடன் வந்துருந்துன்னா அது கொஞ்சமாக தீர்க்கப்படும், கொஞ்சமாக முடிஞ்சிடும். ஓரளவுக்கு முடிச்சுட்டே வருங்க. பெரிய கடன்லாம் இருக்காது, அதாவது கழுத்தை பிடிக்கிற மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு வழக்குகள்லாம் ஏற்பட்டிருந்தால் கூட அதுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். முடிவு வந்து சுகமாக அமைகிற மாதிரி அமையும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் பல்வகையான தொழில் மூலிமா லாபங்கள் ஏற்படும், வியாபாரத்து மூலிமா லாபம் ஏற்படும். வேலையில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஊதிய உயர்வு ரெண்டுமே கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஜாதகப்படி நல்லா இருந்து தசாபதி நல்லா இருந்தால் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் போட்டு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. சில பேருக்கு இதெல்லாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி ஒரு பலன்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் வெளிநாட்டு பயணம்லாம் அமையும். அது மூலிமா நீங்கள் நல்லா சந்தோஷமான மனநிலையில் இருக்க போகிறீங்க. எல்லாம் கூடி வரும்போது எந்த ஒரு மனிதனுக்குமே ஆஹா எல்லா விஷயமே நம்ம நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பான். ஆனாலும் நீங்கள் இறை வழிபாடை விடக்கூடாது, இறைசக்தியை வணங்கி பண்ணணும். உங்களுடைய ராசிக்குரிய தெய்வமாகிய அந்த செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும். வள்ளி தேவனோடு சேர்ந்த முருகர் வழிபட்டு வரலாம். ஆறுபடை வீடு முருகஸ்தலம் போகிறதா போயிட்டு வரலாம். பொதுவாக பெரும்பாலும் மலை மேலே இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதனால் அங்கே போயிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் செவ்வாய்க்கும் நீங்கள் உங்களுடைய கிரகம் செவ்வாய் கிரகம் இல்லையா, அதுக்கும் செவ்வாய்க்கிழமையில் வசதி இருந்தாக்கா சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு விளக்கேற்றி முழு துவரை வச்சு ஒரு 9 விளக்குகள் போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் விட்டு செவ்வாய்க்கு வழிபடலாம். அன்றைய தினமே முருகருக்கு வழிபாட்டு வச்சுக்கலாம். அப்புறம் துர்க்கை வழிபாடு வைக்கலாம் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில். இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறை வழிபாடு சொல்லக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் தான தர்மங்கள் வகையில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாதுக்களுக்கு, ஆன்மீகத்தில் உள்ள பெரியோர்கள் சாதுக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உணவு உடுக்க உடை கொடுக்கலாம். அவங்களுக்கு இது இருக்க இடம் தான் இருக்காது, அவங்க எங்கேயாரும் படுத்துப்பாங்க. இந்த 2 கொடுத்தாலே போதும். உணவும் உடுக்க உடையும் இது கொடுத்து வரலாம். சாப்பாடு கூட தண்ணி கொடுக்க சொல்லுங்கள், எப்பவுமே அந்த தண்ணியும் சேர்த்து கொடுக்கணும். இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். ரத்த தானம் நீங்கள் செய்யலாம். நீங்கள் நல்லா ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு உடம்புல தெம்பு இருந்தால் ரத்தம் கொடுக்கலாம் டாக்டர் சொன்னார்னா கண்டிப்பாக ரத்த தானம் செய்யலாம். இது மட்டும் இல்லை, இந்த ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லையா, விபத்து நடக்குது, அது மூலிமா நிறைய பேருக்கு செலவுக்கு காசு இல்லாமல் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும். ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கலாம், போகலாம், செஞ்சு அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தான தர்மங்கள் அதுக்கேற்ற பலனை கொடுக்கும். நல்ல விஷயந்தான் நடக்க போகுது, கெட்ட விஷயம் எதுவுமே இருக்காது. அதனால் பொதுவாகவே இந்த ஆனி மாத பலன் பார்க்கும்போது மேசராசிக்கு ரொம்ப அதியோகமான பலன். அதியோகம் தான் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து யோக சொல்லியிருக்கேன் ஆனி மாதத்தில், சூரியன் புதன் சுக்கிரன். அந்த அதியோக பலன் முழுசாக உங்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்போன்னு சொல்லி வாழ்த்தி
விடைபெறுகிறேன். ரிஷபராசிக்காரனுக்கு தான் உண்டான ஆனி மாத பலனை சொல்லப்போகிறேன். உங்களுக்கு ராசியிலேயே குரு அமைஞ்சிருக்கார், ஜென்மகுரு. 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன். 5ஆம் இடத்துல கேது, சந்திரன். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார், ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆனி மாத கிரகணம் ஆராய்ந்து பார்க்கும்போது இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஜென்மகுரு இருக்கிறனால கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். சுணக்கம்னா கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமாக, சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் நமக்கு சொல்கிறது தானே இந்த ஜோதிடம், வழிகாட்டி தான் ஜோதிடம். அப்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் எழுந்துடணும், நம்ம அன்றாட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும், ஆனால் அது மீறியும் செய்யணும். அப்போ அதுக்கு இறை வழிபாடு வந்ததாக சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் வணங்கணும். குருவாக நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்ததா அவரை நினச்சி வணங்கலாம். உங்களுக்கு குலதெய்வம், இஷ்டதெய்வம் இருந்தால் அதை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வருவாய் கூட போகுது. வருவாய் பல வழியில் சேரும். நிறைய வளர்ச்சிகள் தெரிய போகுது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த அந்த சூழ்நிலை மாறி நல்ல நிலைமையாக வரப்போகுது. எல்லாமே நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக நடக்க போகுது. அதே போல் வேலையில் இருந்த கஷ்டங்கள் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் உதவி பண்ணாமல் இருப்பாங்க, இப்போ உதவி பண்ணி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. அது இல்லாமல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு. அது இல்லாமல் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். லாபங்கள் பல வகையில் பல்கி பெருகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் சேரும் உங்களுக்கு. அதுதான் எப்படின்னு வராதுன்னு தெரியாது, ஆனால் சேரும். இது மாதிரி விஷயம் நடக்கும். அது பெண்கள் மூலிமா வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூத்த சகோதரியாக இருக்கலாம், இல்லை முதிய உறவினர்கள் நட்பு வகையில் இருக்கலாம், அவங்க மூலிமா கூட வரும். இது மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க இந்த நேரத்தில் அந்த உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி வகையிலாமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. இது நல்ல பலன்கள் தான் இவ்வளோ நடக்க போகுது இந்த ஆனி மாதத்தில். அதனால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் சோர்வுகள், உடல் தளர்ச்சி இது மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நல்லாயிருக்கும். இறை வழிபாடுன்ற போது உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணர், அந்த லக்ஷ்மி நாராயண வழிபாடு தான் உகந்தது சொல்லப்படுது. லக்ஷ்மி வெங்கடாஜலபதி தாயார் அலமேலு தம்ப அப்படி வழங்கலாம். அந்த துணையோடு சேர்ந்த பெருமாளாக இருக்கணும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி சொல்கிறோம், அது மாதிரி வழங்கி வரலாம். பெருமாள், விஷ்ணு, ராமர் எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது விஷ்ணுடைய அம்சமாக விளங்கக்கூடிய தெய்வமாக இருக்கணும். அது மாதிரி வழிபட வரலாம். புதன்கிழமை வழிபட்டு வரலாம், வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப தடைப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாட்களில் இருக்கக்கூடிய இழுபறியான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். இருந்தாலும் நான் பெண்கள் மூலம் உதவி கிடைக்கும் சொல்லியிருக்கேன். அதே ஒரு பெண் மூலிமாவும் அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகள், அவமானப்படக்கூடிய அம்சங்கள் வரக்கூடிய விஷயமாக இருக்கின்றபடியால் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்ககிட்ட எல்லா பெண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக பழகணும். வார்த்தை விடும்போது ஜாக்கிரதையாக விட்டு பேரை காப்பாற்றிக்கணும், நல்ல பேர் உண்டாக்கணும். இது மாதிரிலாம் செய்யிட்டு வரணும். இது இல்லாமல் உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை சொல்லியிருந்தில்லையா, அதில் சின்ன சின்ன பெரிய நோய்கள் வராது, சிறு சிறு நோய்கள் தலை தூக்கும். அதுக்கு நீங்கள் அப்பப்போ பார்த்து மருத்துவ பரிசோதனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது இல்லாமல் அயல்நாட்டு தொடர்பு மூலம் ஒரு நல்ல ஒரு விஷயம் சேரப்போகுது உங்களுக்கு. அது தொலைபேசி வாயிலாக வரலாம், இல்லைனா கடிதம் மூலமாக வரலாம், இல்லைனா யார் மூலியமாவது சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் அயல்நாட்டு தொடர்பு உள்ள வெளியூர், வெளிநாட்டு தொடர்பு உள்ள உத்தியோகம், தொழில், வியாபாரம் இது மாதிரிலாமே அமைய போகுது உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் இந்த இறை வழிபாடுன்ற போது சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி நாராயண வழிபாடு, அம்பிகையோடு சேர்ந்த பெருமாள் வழிபாடு இருக்கணும், இது நல்லாயிருக்கும். இது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வரணும், அதையும் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் பண்ணிட்டு வரணும். அது சுமங்கலி பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதுதான் தான தர்மம்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் நீங்கள் இடைவிடாமல் பெருமாள் வழிபாடு மந்திரங்கள் மூலம் உச்சரிக்கக்கூடிய விஷயங்கள், அம்மன் கூட லக்ஷ்மி, அம்மன் எல்லாமே ஒரே வகை சார்ந்தவங்க தான். அப்போ அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அவங்களுடைய மந்திரங்கள், பெருமாளுடைய மந்திரங்கள் உபதேசம் பண்ணி அது சொல்லிட்டு வரலாம். உபதேசம் பெற்று தான் பண்ணணும்னு இல்லை, சாதாரணமாக காயத்ரி மந்திரங்கள், பாமாலைகள் இருக்குது, பாடல்கள் இருக்குது,
இதெல்லாமே சொல்லிட்டு வரலாம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்திருக்கு தெய்வத்தை பற்றி உள்ள ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான வழிபாடு முறைகள் எல்லாமே நிறைய புஸ்தக கடையில் கிடைக்குது, கேசட்டில் போடுறாங்க, டிவியில் யூடியூப்பில் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அது மாதிரி வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உடல் சோர்வு மற்றும் கொஞ்சம் சில நோய் நொடிகள் தான் காட்டும். மற்றபடி பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்குது. அதனால் இந்த ஆணி மாத பலன் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. உங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை வழிபாடு, தான தர்மங்கள், பரிகாரம் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமையில் போனீங்கன்னா தாயாருக்கு 2 விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி, பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துங்க, குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் அம்பாளுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த ஆணி மாதத்து பலன் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா நலமும் பெற்று வாழப்போன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மிதுன ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே தான் அந்த சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களாம் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஆணி மாதத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்கிறாங்க. அதே போல் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் உள்ள கிரக நிலைகள். இதை வைத்து பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே அந்த அதியோகம் என்ற யோகம் ஏற்படுது. அதனால் நல்ல தன்னம்பிக்கையோட தைரியமாக துணிச்சலாக இருப்பீங்க. வெட்டு உண்டு துண்டு பேசுவீங்க. எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் முடிச்சு காப்பிச்சிருவீங்க. இதெல்லாமே மிதுனராசிக்காரங்க இப்போ நடக்கும்போது இந்த ஆணி மாதத்தில். பொதுவாகவே ஆணி மாதத்தில் சூரியன் மிதுனத்தில் அமரும் போது நல்ல ஒரு யோகமான பலனை தான் எப்பயுமே கொடுக்கும் அந்த கிரகம். சூரிய கிரகம் ராஜ கிரகம் இல்லையா, அதனால் அது உங்கள் ராசி உட்காரும் போதே நல்ல பலனை கொடுக்கும். கூட புதனும் சுக்கரன் சேர்ந்துக்கலாம், இன்னொன்று அது அதியோகமான பலன் தான் கொடுக்க போகிறாரு. நீங்கள் செயற்கையே செய்ய போகிறீங்க. பரிசு, பாராட்டுகள், போட்டி பந்தயம் கலந்து வெற்றி பெற போகிறீங்க. தன்னந்தனியாக இருந்து சாதித்து காட்ட போகிறீங்க. சாதனை மேலே சாதனை புரிய போகிறீங்க. இதெல்லாமே மிதுனராசிக்காரர்கள் நடக்க போகுது இந்த கிரகத்தோட பலனாக இருக்கும்போது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாயார் வழியில் கொஞ்சம் உடல் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள உடனே பார்த்துக்கணும். வண்டி வாகனம் இருந்தால் அது பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விஷயங்களை கவனமாக பார்த்து ஒரு வண்டியை வெளியே எடுக்கும்போது செக் பண்ணி அதை பார்த்து தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி பழைய வண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றி புது வண்டி வாங்கிடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வீட்டு விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த வீட்டு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு, அந்த பத்திரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அது களவு போகிறதுக்கோ இல்லை அது வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய சுகசாரமும் கொஞ்சம் கெட்ட சூழ்நிலையாக இருக்கிறனால உடல் தளர்ச்சி, அப்பப்போ கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை நிலவ போகுது உங்களுக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்குண்டான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டு வரணும். மருத்துவ பசங்க கூட பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுலையும் தந்தை வழி உறவுலையும் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது. தந்தையார் உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை அப்புறமா தான் நீங்கும். அதில் ஒரு பஞ்சாயத்து வரப்போகுது. அந்த பஞ்சாயத்து மூலிமா உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. அதில் நீங்கள் ஆனால் உங்களுடைய வாக்குவாதம் தவிர்த்து பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமாக வர சூழ்நிலையும் அமைய போகுது. அது இல்லாமல் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, உங்களை பற்றி இல்லாத போதும் சொல்லி வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரி பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாமே செய்வாங்க உங்களுக்கு பிடிக்கலனா. அப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் தொழிலில் போட்ட அதிகமாக முதல் போடக்கூடாது. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் குறைவாக போட்டு குறைவாக எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குதாரர்கள் சேர்த்துருந்தால் அவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க திடீர்னு மனநிலை மாறி உங்களை ஏமாற்றவோ அல்லது கணக்கு வழக்கு சரியாக காட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதையும் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலியமாகவும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. அப்போது மூத்த சகோதரருடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா இந்த மாத பலனுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். இது மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அங்கே போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம், குறைஞ்ச அரை மணி நேரம் இருந்தால் நல்லது, தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அங்கே போனீங்கன்னாக்கா எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஜீவசமாதி தரிசனம் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2 ஊதுவத்தி கொய்த்து வச்சுட்டு ஒரு பழம் மட்டும் வச்சா போதும். பழம் வச்சுட்டு ஊதுவத்தி கொய்த்து வச்சா போதும். கற்பூரம் கூட காட்டணும் அவசியம் இல்லை. அங்கே இருக்கவங்க காட்டுவாங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஊதுவத்தி புகையும் அந்த பழங்கள் தான் அந்த ஜீவசமாதி தரிசனத்துக்கு அர்ச்சைக்கு தகுந்ததாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அந்த ஊதுவத்தி கையில் கூட வச்சுட்டு தியானம் பண்ணலாம்.
அது மாதிரி பண்ணிட்டா இன்னும் விசேஷம். ஜீவசமாதி தரிசனத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக நடக்கும், நல்லது நடக்கும். இது இல்லாமல் புதன்கிழமை பெருமாள் விஸ்வரூப தரிசனம் முதல்ல திறந்தோடனே, கோயிலில் திறந்தோடனே பார்க்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க. அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்து வர்றது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, வெள்ளிக்கிழமை தாயார் அம்பாள் அந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் இறை வழிபாடாக சொல்லியிருக்கேன். நீங்கள் தானதரம் பண்ணும்போது நிறைய குரங்குக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுங்க. குரங்குக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஜூ பண்ணிங்கன்னா ஜூவில் குரங்கு இருக்கும், அதுக்கு வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் விலங்குகளுக்கு வந்து இப்போ மாட்டுக்கு பழங்கள் சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கும் இல்லையா, இப்போது மாடு சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும், அதெல்லாமே கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த பழக வகைகள்லாம் நீங்கள் தானதரம் பண்ணுறது நல்லது. இது இல்லாமல் உங்களுக்கு பச்சை நிறமான துணிமணி பிரசித்தமாக சொல்லப்படுது. அதில் வந்து பச்சை நிறமான துணிமணி ஏழை எல்லோருக்கு வாங்கி கொடுக்கலாம். பச்சை கலரில் உணவு வகைகள் பரிமாறலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் உடம்பில் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அப்போ மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. அந்த நீர் கூட காய்ச்சி தான் குடிக்கணும். அது மூலிமா வரக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறனால அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. இது இல்லாமல் தான தர்மங்கள் வகையில் பழ வகைகள், உணவு வகைகள், நீர் வகைகள் இதெல்லாமே தானமாக கொடுத்து வரலாம். இதில் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கால் கையெல்லாம் அடிபட்டிருப்பாங்க, கட்டு போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள ஏழை எளியோர் பிச்சைக்காரங்களுக்கு, அப்புறம் உடல் நோய் தோல் சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்களாம் இருப்பாங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கும் உடம்புல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாமே நீங்கள் தான தர்மம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் விரைவாக பலனளிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி சூட்சமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்சது கேட்டது எல்லாமே கிடைக்கும். இந்த ஆனி மாத பலனுக்கு வந்து முழுமையாக கிடைச்சி இதை நீங்கள் கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடகராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நற்பலன் தான் நடக்க போகுது. இப்போது ரொம்ப யோகமான பலனாக இருக்க போகுது. அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வரக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் 2 விதமான யோகங்கள் கிரக சேர்க்கையில் ஏற்பட போகுது. ஒன்று அதியோகம், இன்னொன்று குரு மங்கள யோகம். சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து அதியோகத்தை கொடுக்குது. குருவோட செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தையும் கொடுக்க போகுது. அது ரெண்டுமே இந்த ஆனி மாதத்தில் நடக்க போகுது. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இப்போது உள்ள காலகட்டங்கள் நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டும் வந்திருப்பீங்க. அந்த வகையில் கடகராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமடைய போகுது. வெற்றி மேல் வெற்றி கிட்ட போகுது. அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக உங்களுக்கு சொல்லப்படுது. அம்மனை கட்டியாக பிடிச்சிங்க. அது குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் வழிபட்டு வரணும். அந்த தெய்வத்தை பிடிச்சிங்க, மூலமந்திரம் கற்றுக்கிட்டு அதை சொல்லிட்டு வாங்க. காயத்ரி சொல்லுங்கள். அந்த தெய்வத்துக்கு பிடித்த நைவேத்தியங்கள் பண்ணி அந்த தெய்வத்துக்குடைய கிழமையில் வணங்கி விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது வெற்றி மேல் வெற்றி கிட்டும். எல்லா காரிய முயற்சியும் வெற்றி பெறும். சகோதர ஸ்தானங்கள் மூலிமா நல்ல உயர்வடைஞ்சு அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். இன்லான்னு சொல்கிறோம் இல்லையா, மாமியார் வீடு, மாமியார் மாமனார், அவங்க மூலிமா உதவி வசல் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஒன்றான பலன் நடக்க போகுது கண்டிப்பாக. இது இல்லாமல் பயணங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க போகுது. அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு, எதிர்பாராத உதவிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க முன்னாடி, அவங்க நல்ல நன்மை இப்போ வந்திருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இப்போது. இதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் பிரார்த்தனை, வேண்டுதல் நல்லா கேட்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை, தெய்வ பிரார்த்தனை இருந்தாலும் வேண்டுதல் இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றணும். அந்த தெய்வத்துக்கு போய் அந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அப்போது பரிகாரம்லாம் இதில் பண்ணி அந்த வேண்டுதலை நிறைவேற்றிங்க. இது இல்லாமல் நிறைய அன்னதானங்கள் பண்ணிட்டு வாங்க. அதை ஏற்கனவே உங்களுக்கு தான தர்மங்கள் வகையில் சொல்லியிருக்கேன். அன்னதானத்தோட உடுக்க உடையும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வசதி இருந்தால் செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் அம்மனுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த பலன் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக மாற்றங்கள், அது மூலிமா முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அது மூலிமா ஒரு முன்னேற்றம். உத்தியோக உறவு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே கிடைக்கும். தொழில் பண்ணிங்கன்னா அதனோட வருமானங்கள் கூடும், வியாபாரத்தோட வளர்ச்சி ஏற்படும், நிறைய வளர்ச்சி வரும், புதுசாக வாடிக்கையர் வந்து சேருவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு
வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆனி மாதத்தில் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலிமா உதவி உத்தாசம் கிடைக்கும். வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க அடிக்கடி. வெளிநாட்டு பயணம் அமையும். இல்லைனா வெளிநாட்டு தொடர்பு மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே கடகராசிக்காரங்க கிடைக்க போகுது. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெண்களுக்கு வந்து ஏற்ற வகையாக இருக்க போகுது இந்த கடகராசிக்காரங்க. கடகராசி பெண்களில் வந்து இப்போது கை கட்டி இருந்தவங்களாம் இப்போ கையெட்டி எடுத்துகிட்டு நல்ல ஒரு வீர நடை போடலாம். வீர நடை எப்படி போடுவாங்க? சிங்க நடை. சிங்க பெண்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிங்க நடை போட்டு போகலாம். அந்த மாதிரி அந்த பெண்கள் வகையில் முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்க நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்க பிளான்லாம் இப்போ சக்ஸஸாக இருக்கும். முயற்சியால் ஜெயம்னு சொல்லப்படுது. திட்டம் போட்டு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் அதுவும் உத்தியோகம் பண்ணுற பெண்கள்லாம் ரொம்ப உயர்வாக இருப்பாங்க. சமூகத்தில், அரசியலில், சினிமாவில் உள்ள பெண்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றமாக அடைவாங்க. சமூக அக்கறை உள்ளவங்களாக இருப்பவங்களாம் நல்ல பாராட்டு பரிசுலாம் பெறுவாங்க. எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. இது இல்லாமல் விபரீத ஒரு யோகத்தை கொடுக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எதிர்பாராத உதவி தான். அது எதிர்பாராத உதவி தான் விபரீத ராஜயோகம். புதிய யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பெரிய மனுஷங்களுடைய உதவி கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுத்துருப்பீங்க, அது வந்து அவங்களுக்கு பெருசான விஷயமா இருந்திருக்கும். அவங்க நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து பண வரவு தனக்கு தடையில்லாமல் வரும். கேட்டதில் கிடைக்கும். கடன் கேட்டால் கூட கிடச்சிரும். கடன் வாங்கி கடன் குடிச்சிருவீங்க, கடன் அடைச்சிருவீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் இப்போ தெரிஞ்சு நடந்துப்பீங்க. அந்த கடன் தீரத்துக்கு உண்டான சோஸ்திரம் சொல்லப்படுது. அது வந்து சனிக்கிழமையில் சிவன் கோயில் போயிட்டு அந்த ருணமோசனம் சோத்திரம் சொல்லி சிவனை வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருக்கு ருணமோசன சோஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குண்டான புக்கு இருக்குது. அது நீங்கள் வாங்கி நரசிம்மர் கோயிலில் போயிட்டு அங்கே சொல்லிட்டு வரலாம். குறைஞ்ச ஒரு 11 சொல்லணும். அந்த சோத்திரங்களை 11, 21, 54, 108 இப்படி சொல்லிட்டு வரலாம். 108 சொன்னால் ரொம்ப விசேஷம். டெய்லி சொல்லிட்டு வரலாம். இல்லைனா நான் சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில், சனிக்கிழமையில் இப்படியே சொல்லிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையில் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை இந்த கடன் தீர்க்கறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது. அதனால் அது மாதிரி தான் சொல்லிட்டு வரலாம், பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக கடன் தீரும். வழக்கு ஜெயமாகும். வழக்குகளாக இருந்தால் சீக்கிரமாக முடியாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். டக்கு நீங்களே மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணி க்யூர் பண்ணிப்பீங்க. அது வந்து தீர்க்கப்படும். நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை தான் உங்களுக்கு இருக்க போகுது. இது இல்லாமல் குடும்பத்தில் நல்ல குதூகலமான போக்கு தர போகுது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. நிறைய இடங்கள்லாம் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போது அதெல்லாம் இப்போ நடக்கும். நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. வெளியூர் பயணம் அமையும். சுற்றுலா பயணங்கள் அமையும். ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம், கேளிக்கை சுற்றுலாவாக இருக்கலாம், எல்லாமே அமையும். இந்த மாதிரி விசேஷங்கள் மாதிரி நடக்க போகுது. நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. கெட்ட விஷயங்கள் அவ்வளோ நடக்காது. கெட்ட விஷயம் நடக்கணும்னா கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது. உறவுகள், நட்புகள் முறையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பழகிட்டு வரணும். அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா பொருட்கள் களவாடப்படும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உடல் நலமும் கொஞ்சம் சரியில்லாமல் போகும். அதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்துக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். முன் யோசனையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி இருந்துட்டினாலே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாத கிரகநிலை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிரக சூழ்நிலை நல்லதாக இருக்குது எல்லாருக்கும். உங்களுக்கு குருவும் நல்லா மாறிட்டார், நல்ல பொசிஷனில் இருக்கார். அதனால் குரு பலனும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதனால் எங்கும் எதிலும் வெற்றி அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அம்சமாக அந்த கடகராசிக்காரங்க விளங்குறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உக்கிர தெய்வங்களான அந்த அம்மன் தெய்வங்கள் அங்காள பரமேஸ்வரி, வாராகி, காளி இது மாதிரிலாம் வழிபட்டு, துர்க்கை இவங்களாம் வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் பெருமாள், படுத்துன்னு இருக்க பெருமாள், நல்லா கேட்டுங்க, சைன பெருமாள்னு சொல்லுவாங்க. வைகுண்ட பெருமாள், சைன பெருமாள் இப்படிலாம் சொல்லப்படுது. இந்த பெருமாள் வழிபட்டு வரலாம். கடற்கரை ஓரமுள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம். பொதுவாக முருகர் வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது. அந்த எல்லாமல்ல எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம். சஷ்டி கவசம் படிக்கலாம், அபிராமி எந்தாச்சு படிச்சுட்டு வரலாம், சிவபுராணம் பாடிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சமூக அக்கறை உள்ளவங்களாக தான் நீங்கள் விளங்கப்படுறீங்க. அதனால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதைலாம் ஏற்பட போகுது. நல்ல அந்தஸ்தெல்லாம் உயர்வான நிலைமைக்கு உங்களுக்கு வரப்போகுது. தான தர்மம்னு பார்க்கும்போது நீங்கள் வெண்மை நிறமுள்ள சாதங்கள், தயிர் சாதம், பால் சாதம், அது இல்லாமல் பச்சை நிறமுள்ள நிறங்கள் கொண்ட துணி வகைகள் இதெல்லாமே தானம் பண்ணலாம், தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது அம்மன், தவம் இருக்கிற அம்மன். இப்போது பொதுவாட்டுன்னா
காமாட்சி வந்து தவக்கோலத்தில் இருப்பாள் மாங்காடில். அந்த மாதிரி விசாரிக்கணும். அந்த தவக்கோலத்தில் உள்ள அம்மனை வழிபட்டு வந்திருக்கனாலால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். சிம்மராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கும் அந்த இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் பண்ணும்போது பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில். அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுத்துருப்பீங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க, அவங்ககிட்டருந்து வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அது மூலிமா பிரச்சனை வரும், குறைவாக இருக்கும், கூடவாக இருக்கும், இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் அந்த கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். அதை பார்த்துக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் வெளியில் இருக்க சூழ்நிலையாக இருக்கும். வெளியிலனா அடிக்கடி வெளியே மாற்றங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். வீட்டு தங்காமல் இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்படும். இதெல்லாமே நடக்க போகுது. அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மூன்றாம் தலையீடு இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் மூன்றாம் தலையீடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களோட பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும். அதுதான் நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் கொஞ்சம் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன சின்ன அடித்தடிகள் படும், பெருசாக ஒன்றும் வராது. இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் என்றால் நீங்கள் ஏற்கனவே யாராவது உதவி பண்ணியிருந்தால் அவங்க வந்து இப்போ உதவி பண்ணுவாங்க. அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லப்படும். எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இதெல்லாமே ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு தகப்பழி பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை இருக்க போகுது. திடீர்னு அது கேஸு கோர்ட்டுன்னு போயிடும். அதுக்கு நீங்கள் போகாமல் சுமூகமான முறையில் பெரியவங்களை வச்சு சுமூகம் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு போகாமல் பார்த்துக்கணும். சின்னதாக பெருசாகக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறது. அப்போ நீங்கள் அதுக்கு உஷாராக இருந்து அதை பார்த்துக்கணும். அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா கொஞ்சம் விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் போகும்போதும் வரும்போது பார்த்து போகணும். நல்ல நேரத்தில் கிளம்பி போகணும். அப்படி போகும்போது கடவுளை வழிபட்டு போகணும், இறை வழிபாடு செஞ்சுட்டு போகணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இது இல்லாமல் பிரதோஷ வழிபாடு வந்து தான் சொல்லப்படுது, சிவ வழிபாடு வந்து தான் சொல்லப்படுது. அது நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தை நீங்கள் கலந்துட்டு வந்தீங்கன்னா அந்த சிவனுடைய தரிசனம் கிடைக்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகுது. சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது 2 கையும் தூக்கி தலைக்கு மேலே வச்சு ஓம் ஆதித்யா நம்ம சொல்லலாம், சூரியனுடைய காயத்தை சொல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். ஆதித்ய இருதுன்ற புக்கு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி அதை படிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். துணிமணி எடுத்து கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். சாதுக்களுக்கு கோயில் பக்கத்தில் இருக்கிற சாதுக்களுக்கு வந்து உணவு உடுக்க உடை இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். வசதிக்கிறப்ப உங்களுக்கு அது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்ல பலன் தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது ஏற்படக்கூடிய ஒரு விபரீத ராஜ்யம் உங்களுக்கும் வந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பயணங்கள் மூலமாக நல்லது நடக்கும். ஒரு பிரயாணம் போவீங்க, அதில் எதிர்பாராத சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதில் நீங்கள் பகுத்து அறியணும். அப்போ நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மனுஷன் தொடர்பு ஏற்படலாம், இல்லை பிரபலமான மனிதரோட தொடர்பு ஏற்படலாம். இல்லைனாக்கா நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பாக உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய தொடர்பு ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படும் போது அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை பற்றி விசாரிப்பாங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துருவாங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அந்த நட்பும் தொடர்ந்து வரும். இது கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இறை வழிபாடு பார்க்கும்பொழுது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதோஷ வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அது இல்லாமல் சிவபெருமானுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஏழையர்கள் கூட அந்த புத்தகங்கள் கூட இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கோடை காலத்தில் இளநீர், மோர் இது மாதிரிலாம், தர்பூசணி பழங்கள், குளிர்ந்த பானம் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். தப்பு கிடையாது. அவங்களாம் அதெல்லாம் கிடைக்காது. அவங்களுக்கு காசு இருக்கும், ஆனால் கூட அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சொல்கிறேன், அது வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அது வந்து தப்பான முறையில் பயன்படுத்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்து உஷாராக இருந்து நடந்துக்கணும். அந்த வகையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பழகிறவங்ககிட்ட இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பழகிட்டு வரணும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரக சூழல் இருக்கிறனால அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க நடக்க போகுது. பொதுவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து சிவனுடைய வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது. அந்த சிதம்பரம் போக முடிஞ்சால் போயிட்டு வரலாம். இல்லைனா நடராஜர் எங்கே இருந்தாலும், எந்த கோயில் இருந்தாலும்
அந்த நடராஜர் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. நடராஜர் அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம் நடக்கும், நல்லது தான் நடக்க போகுது. அதனால் அந்த மாதிரி நடந்துக்குங்க. அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, மூலிகை சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை வாங்கி நீங்கள் தான தர்மமாக கொடுக்கலாம். அதெல்லாமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் மூலிகை மருத்துவம், சித்தா மருத்துவம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மருத்துவ சம்மந்தப்பட்டதில் கூட நீங்கள் இறங்கி போகலாம், பயன்பெறலாம். இல்லை அவங்க அது மூலிமா உள்ளவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இறை வழிபாடு சொல்லியிருக்கேன், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பலன் பெறணும்னு சொல்லியிருக்கேன். கவனமாக கேட்டு நடக்கணும். நான் சொன்ன வகையில் அந்த பிரயாணத்தின் மூலிமா ஒரு பெரிய மனிதர் தொடர்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பயன்பெற்று வந்துட்டிங்கன்னா இந்த ஆனி மாத கிரக நிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சாதகமாக தான் இருந்து அதுக்குண்டான பரிகாரங்கள் இறை வழிபாடு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கன்னிராசி நேயர்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசியிலே கேதுவும் சந்திரனும் இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, 9ஆம் இடத்துல குரு இருக்காங்க, 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே சேர்ந்து வீட்டிருக்கிறாங்க. இந்த வகையில் இந்த ஆனி மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சுறுசுறுப்பு குறைஞ்சி மந்தமான போக்கு காணப்படும். இருந்தாலும் நீங்கள் அதை சுதாரிச்சுக்கிட்டு அதிகாலையில் எழுந்து உங்களை அன்றாட வேலையை செய்யணும். அதுதான் பண்ணணும். அதுக்கு தான் இது வழிகாட்டி தான் ஜோதிடம். அதுதான் அப்படி சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிகள் தொல்லையெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. கன்னிராசிக்கு ஏற்கனவே இருந்த குரு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு, அவராலே நல்ல பலன் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவி விஷயத்துலையும் கொஞ்சம் அன்றாடம் நீங்கள் அதை பேசி தீர்த்துக்கணும். சில வாக்குவாதங்கள் ஏற்படும், அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். சுமமான சூழ்நிலை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது, அதையும் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவி அந்த கணவன் சொல்லிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. குடும்பத்தில் அதனால தான் பிரச்சனை வரும். அதை நீங்கள் தீர்த்துக்க வேண்டிய நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் வழக்குகளில் இப்போ வெற்றிகரமாக நடக்க போகுது. உங்களுக்கு இதனால் பெண்டிங்காக இருக்கும், ரொம்ப நாளாக வாய்தா போட்டுனே இருப்பாங்க, இழுத்தடிச்சுன்னே இருப்பாங்க, உங்களுக்கே மன உளைச்சலாக இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ மாற்றங்கள் ஏற்படும், முடியக்கூடிய சூழ்நிலையாக நிற்கும். அதுக்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க, அதில் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்களுக்கு நோய் நொடி இந்த பிரச்சனைலாம் இப்போ தீர்ந்துடும். கொஞ்சம் ஆரோக்கியமான சூழ்நிலை தான் தென்பட போகுது. வம்பு வழக்குகள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அதை நீங்கள் திசை திருப்பி விட்டு நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கொஞ்சம் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா சிறு இப்போ இறங்கும் போதும் சரி, வண்டியில் ஏறும் போதும் சரி, அப்படி கொஞ்சம் கை கால் அடிபடுற மாதிரி சிறு காயங்கள் ஏற்படுற மாதிரிலாம் அது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனங்கள் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். கவனங்கள் ஒரே மாதிரி, ஒரே சிந்தனையோடு இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்கார். இப்போது குருவுடைய பலம் நல்லாயிருக்கு, குருவுடைய பார்வை நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் அடிக்கடி இடமாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏதாவது வீடு மாறினா மாறலாம், தொழில் மாறினா மாறலாம், எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றலாம். அதுக்குண்டான நேரமாக இப்போ சொல்லப்படுது. அது பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் முருகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நற்பலங்கள் ஏற்படும். அது இல்லாமல் கடற்கரை போனீங்கன்னா, எந்த ஒரு கடல் போனீங்கன்னாவோட அது பக்கத்தில் ஒரு கோயில் போயிட்டு வாங்க, அந்த கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதெல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி வீட்டு பக்கத்துலேயே கிடைச்சா நல்லாயிருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ரொம்ப தூரத்தில் வேலை செய்கிறோமே, அடிக்கடி வீட்டில் போய் பார்க்க முடியல, போக முடியல, வர முடியல, இப்படிலாம் நினச்சிருந்துருப்பீங்க. அதுக்குண்டான அது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, எழுத்து மூலிமா கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கிணத்துல போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் கண்டிப்பாக அமையும். அதில் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கூட செய்கிறோம். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு ரெண்டுமே கிடைக்கும். இது மாதிரி நடக்க போகுது. தொழிலில் நீங்கள் நிறைய பிளான் பண்ணி அது மூலிமா போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற போகிறீங்க. வியாபாரத்துலேயும் வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் புதுவிதமான வாடிக்கையில் சேர போகிறாங்க. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் இப்படி வந்துடுவாங்க. இது மாதிரி தான் வரும். அது மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்க போகுது. இதெல்லாமே இந்த கன்னிராசிக்காரன் கிடைக்க போகுது. இது இல்லாமல் கன்னிராசி பெண்களுக்கு பார்க்கும்போது ஒரு சமயோச புத்தி ஏற்படும். அதாவது இந்த கரெக்டாக பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இது செஞ்சால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செய்வீங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும்.
அது மாதிரி செஞ்சு பலன் பெற போகிறீங்க. அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்கள் ஆண்களாக இருந்தால் அவங்க வந்து பெண்களுக்கு நிறைய உதவி ஒத்தாசம் பண்ணணும். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பண்ணிங்கனாக்கா அவங்க மனம் சந்தோஷப்பட்டால் அப்போ உள்ள சூழ்நிலை, கிரக சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மாதிரி நடக்கும். இதுதான் ஒரு சூட்சமான இதுதான் பரிகாரங்கள். அது செய்யும்போது அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி நடக்க போகுது. நீங்கள் விட்டதெல்லாம் இழந்ததெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நஷ்டங்கள் இழந்திருப்பீங்க. அது வேறு ஒருத்தர் மூலிமா வரும். ஒருத்தர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க, பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்கள ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட தான் அந்த பணம் வரணும்னு இல்லை, வேற ஒரு மூலிமா வந்து சேரும் உங்களுக்கு. அப்போ அதுக்கு ஈக்குவலான அந்த தொகை வந்து சேரும். அதுதான் அந்த இழந்ததை மீண்டும் பெறுவதுன்றது. இது மாதிரி பெற போகிறீங்க. அது இல்லாமல் வீடு, வாகனம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த விஷயம் கொஞ்சம் புதுசாக வாங்கி போகிறது, தள்ளி போகிறது நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் விற்கிறதா தான் நீங்கள் விற்கலாம். நல்லா கேட்டுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது நீங்கள் வீடை விற்கிறதா இருந்தால் விற்றுடலாம், வாகனத்தை விற்கிறதா இருந்தால் விற்றுடலாம், இடத்த விற்கிறதா இருந்தால் விற்றுடலாம். அதெல்லாம் உண்டான நேரம். இப்போது வாங்குறது மட்டும்தான் யோசித்து வாங்கணும். விற்கிறது ஈஸியாக விற்கலாம். விற்றா நல்ல பலன் கிடைக்கும். அது சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்போது விற்கணும்னு நினச்சேன்ப்பா, எல்லாம் அடிமாட் ரேட்டு கேட்குறாங்கப்பா, எப்படிப்பா கொடுக்குறது அப்படி யோசனை பண்ணி தள்ளி போட்டுனே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள நேர பிரகாரம் உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த தொகை தரத்துக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக விற்கலாம் தானே. அது விற்றுட்டா அது மூலிமா இன்னொரு சொத்து வாங்கி போடலாம், இன்னொரு பலன் கிடைக்கும். அதனால் விற்பதை நீங்கள் தாராளமாக செய்யலாம், வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் குழந்தைகளோட கல்வி வகையில் வந்து நீங்கள் வளர்ச்சி அடையலாம். அவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த கல்வி வளர்ச்சிக்கு தேவையானது செஞ்சிங்கன்னா தானே அவங்க வளர்ச்சி அடைய முடியும். அது மாதிரி செஞ்சுக்கலாம். அவங்கள தட்டி கொடுத்து பண்ணணும். அவங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்கணும். முன்னேற்றமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய கதைகள் இருக்குது. அந்த புராண கதைகள் இருக்குது, நல்ல கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி படித்து அவங்களுக்கு சொல்லணும், போதனை பண்ணணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்ல அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்க போகுது. அது இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்கள் பார்க்கும்பொழுது இறை வழிபாடுன்னு இருக்கும்போது நீங்கள் அந்த பெருமாளை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. நின்ற குளத்தில் ஒரு பெருமாள் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக கன்னிராசிக்காரங்க சொல்லப்படுது. அது இல்லாமல் கூட தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டால் இன்னும் விசேஷம். பத்மாவதி தாயார், வெங்கடாஜலபதி பெருமாள், அப்புறம் வந்து ராமர், சீதை ராமர், இது மாதிரிலாம் வழிபடலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பலன் தான் நடக்க போகுது. ஒரே குறிக்கோளாக இருக்கணும், ஒரே கொள்கையாக இருக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றாமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு இந்த இறை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். புதன்கிழமையில், வெள்ளிக்கிழமையில் அந்த பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வாங்க. ஒன்றுமே இல்லாத குழந்தைகள் நல்லா கேட்டுங்க. கை குழந்தையாக இருக்கும், யாரும் ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க, வேறு யாரோ எடுத்து வளர்ப்பாங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணணும். அப்படி யாரும் உங்களுக்கு தெரியலையா? ஆனால் அனாதை ஆசிரமம் போனீங்கன்னாக்கா அங்கே நிறைய குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தான தர்மம் கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் துணிமணி எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடிக்கடி போகணுன்னு அவசியம் இல்லை, மாதம் ஒரு முறை போயிட்டு வரலாம். அதுதான் சொல்லப்படுது. அடிக்கடி வசதி வாய்ப்புகள் இருந்தால் போயிட்டு வரலாம், வாரம் ஒரு முறை போகலாம். குறைவான வசதி இருந்தால் மாதம் ஒரு முறை போயிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போது அந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பலனை கொடுக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது அது இப்போ கோயில் போயிட்டு வரும்போது தான் பரிகாரம் காசு கொடுக்கணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பரிகாரத்துக்கு கோயிலுக்கு உள்ளே போகும்போது, சாதாரணமாக கோயிலுக்குள்ளே போகும்போது தானம் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி பரிகாரன்ற போது சாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் அதுக்கு தான தர்மம் பண்ணணும். அப்போ தான் அந்த பரிகாரம் பழிக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது நீங்கள் பண்ணிட்டு வரலாம். விளக்குகள் நல்லா கேட்டுங்க. விளக்குகள் தானமாக கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான சூட்சமான பதிவு. இது உங்களுக்கு சொல்கிறேன். விளக்குகள் தான். விளக்கை வந்து தானமாக கொடுக்குறது ரொம்ப விசேஷம். அந்த விளக்கை ஏற்றி அவங்க வழிபடணும். அப்படி அந்த தானம் கோயிலுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு உற்றார் உறவினர் இருந்தால், உங்களுக்கு மேலே அக்கறை உள்ளவங்க இருந்தால், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம். அது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஏற்றுவாங்க. அது ஏற்றி வழிபடும் அதில் பாதி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம், தானம் தர்மம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த எல்லா வகையிலும் ஏற்றம் நடக்க போகுது. நான் சொன்ன இறை பரிகாரங்கள், வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வாங்க, தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆணி மாத கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அமோகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.